Hi everyone, welcome back. இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி வீடியோ வந்திருக்கேன். இது ஒரு குட்டி ரெசிபி வீடியோ. என்னோட ஃபேவரட் முட்டை பிரியாணி. இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம ஈஸியா டக்குன்னு எப்படி இந்த முட்டை பிரியாணி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க. பே லீவ்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. அப்புறம் ஒரு 2 ஆனியன்ஸ் கிட்ட போட்டு 2 க்ரீன் சில்லிஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா கிண்டிட்டு, அப்புறம் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம், இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் நல்லா ஃபைன்லி சாப்டு டொமேட்டோஸ் போட்டு கொஞ்சம் நல்ல கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தயிர், அதில் கொஞ்சம் டர்மெரிக் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை டொமேட்டோஸ் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை அங்கே மாற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றி ஒரு தேவையான அளவு மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, இதை ரொம்ப கிண்டி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸு, அந்த எக்ஸை நான் கொஞ்சம் ஸ்லிட்டாக கீறி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அபவுட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் லோ ஃப்ளேமில் முக்கியமாக வச்சுருங்க. அப்புறம் நான் ஒரு 30 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கிண்டி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள், வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். டபுள் குவான்டிட்டி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசியிலேருந்து. அப்புறம் நம்ம அதில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எக்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். அபவுட் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அதை வச்சுக்கோங்க ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணால் நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சுவையான ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அண்ட் பார்க்க அவ்வளோ இது இல்லைன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். இது ஒரு குட்டி ரெசிபி வீடியோ. இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோ நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, it's bye from Roshna Secret Diary. Take care and bye-bye.